जय जय श्री चैतन्य जय नित्यानंद श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य महाप्रभु की कृष्ण सगुराज गोस्वामी प्रभुपाद की श्री प्रभुपाद की श्री गुरुदेव की ताई गौर प्रेमानंदे हरि हरि हरे कृष्णा அது கொஞ்சம் குறைச்சிடலாம் கேட்குதா நல்லா கேட்குதா மாதாஜி உங்களுக்கு சத்தம் கேட்குதா ரைட் ஓகே நல்லா கேட்குதான் ஆ இப்போ நம்ம எதில் விட்டோம் நான் இருக்காது 4.216 ஆரம்பிக்கணும். ஓகே சூப்பராக சொல்லிட்டீங்க 16 216 இல்லையா 260 இல்ல மாதாஜி 60 இல்லை மாதாஜி 16 இல்ல 61 நினைக்கிறேன் இல்லையா 61 16 இல்லை அது 61 61 கரெக்ட் கலாவதி மாதாஜி ஹரே கிருஷ்ணா அதான் கரெக்ட் 61 தான் கரெக்ட் ஓகே கலாவதி மாதாஜி எப்படி இருந்தது ரத யாத்திரை எப்படி இருந்தது சூப்பரா இருந்தது பிரபு நாங்கள் இந்த வட்டம் வரமில்ல பட் ஆனால் வீடியோவில் பார்த்தோம் நாங்கள் நாடகத்தில் வீடியோ பார்த்தோம் நல்லா இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த வட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா முதல் நாள் வந்து இந்த கௌரவ பூர்ணிமா செலிப்ரேட் பண்ணோமா படுக்கிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு டெம்பிள் போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா வர முடியல நெக்ஸ்ட் டைம் வரோம் மாதாஜி சரிங்க பிரபு சரி ஓகே ஹரே கிருஷ்ணா ஓகே ஆரம்பிக்கலாம் சொன்னாரு சிவா யாரு சிவா சிவா கோயில்ல மீட் பண்ணுவார் பிரபு ஓஹோ விஷ்ணுவா விஷ்ணு விஷ்ணு பேசிட்டேன் ஃபோனில் பேசினார் விஷ்ணு அவர் சொன்னார் நாங்கள் விஷ் பண்ணுற பிறகு ஆமாம் அவர் 2 வட்டம் கேட்டார் நீங்கள் வரீங்களா வரேன்னு தான் சொன்னோம் நேற்று சாட்டர்டே சொன்னோம் பட் ஆனால் வர முடியல ஆக்சுவலாக அப்புறம் சொன்ன விஷ்ணுட்டேன் வர முடியல சரி நீங்கள் கேரி பண்ணுங்கள் நாளைக்கு அடுத்த வட்டம் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் விஷ்ணு பிரபு அப்புறம் மனோமணி மாதாஜி வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இவங்க ஸ்ரீதேவி தாய் பிரபு வீட்லேருந்து வந்திருக்காங்க சொன்னாரு சரி ஓகே மாதாஜி ஹரே அவர் டெம்பிள்ல தான பிரபு இருக்காரு ஆமாம் அங்கே தான் பக்கத்தில் இருக்காரு அவருக்கு டெம்பிள் தான் இருக்கிறார் அவர் ஆமா டெம்பிள் பக்கத்துல தான் இருக்காரு ஓகே 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 சண்டே பாப்போம் பிரபு சண்டே கோயிலுக்கு போனோம்னா பாப்போம் ஓஹோ அவர் ஸ்டே பண்ணி அங்கே சர்வீஸ் பண்ணுறாரு கரெக்டா ஆமா சரி ஓகே மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஓகே இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ 4.61 261 நானும் தான் பார்த்துறேன் 261 இல்லையா எனக்கும் ஏதோ ஒரு ரீசனுக்காக 216 வந்துச்சு ஓகே ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை ஓகே இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஓகே இப்போ இங்கே மாதாஜி ரோஜா மாதாஜி இது ஏன் மீட்டு வர இது வரையா பின் வர மீட் வர ஓகே மியூட்டு மியூட் ஆயிடுச்சுல மியூட்டு ஓகே ஆரம்பிக்கலாம் ताते जानी मोते आछे कोना एक रसा मोता आछे நீ பார்க்காம சொல்ல முடியாது பார்த்து புக்கு பார்த்து ताते जानी मोते आछे कोना एक रसा ताते जानी मोते आछे कोना एक रसा हमारा मोहिनी राधा तारे कोरे भाषा हमारा मोहिनी राधा तारे कोरे भाषा So, Padi. Considering this,
I can understand some unknown mellow in me controls the entire existence of my captivated Srimati Radharani. என்கிட்ட இருக்க ஏதோ ஒரு ரசம் வந்து ராதாராணி கவர்ந்து இழுத்து அவங்கள வந்து இது பண்ண அட்ராக்ட் பண்ணுது. அது என்னன்னு எனக்கு தெரியணும். ஓகே, இந்த ஃபேனி முடிஞ்சா போடுறேன். இந்த ஃபேனி தேங்க்யூ. ஆமா ஹோய்தே ராதா பாயா ஜெய ஜாத்தியா சுகா ஆமா ஹோய்தே Radha Baya Jai Jatiya Sukha ताहा स्वादिते हामी सदाय उन्मुखा Taha Swaditami Sadaya உன்முகா. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எப்பயுமே அந்த ராதாராணி என்ன என்கிட்டேருந்து அன்பை எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். ஸோ கிருஷ்ணாட்டேருந்து கிருஷ்ணான்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அன்பு கிடைக்குது, அதனால தான் இன்பம் கிடைக்குது, அதனால தான் நம்ம கிருஷ்ணா நேமை சொல்ல முடியுது இல்லையா. கிருஷ்ணாவோட நாமத்தை எப்படி டெய்லி சீக்கிரம் எழுந்திரிச்சு சோமெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமாக எழுந்து நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம் இல்லையா, அதில் ஏதோ ஒரு லவ் இருக்குது, நமக்கு அது ஆக்கர்ஷன் இருக்குது. அப்போ நமக்கே இவ்வளோ இந்த கவரிங்கில் இருக்கோம், நமக்கே இவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னா அது தூய பக்தர்களுக்கு இவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அந்த தூய பக்தர்களே கோபிகள்லாம் சிறந்தவர்கள், அந்த கோபிகளே சிறந்தவர் ராதாராணி. அப்போ அந்த ராதாராணி எவ்வளோ சுவையை அனுபவிப்பாங்க இந்த கிருஷ்ணன் நினச்சி, அப்படிங்கிறத நான் சுவைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் நினைக்கிறார். ஓகே, அடுத்தது 263. நானா ஜத்னா கோரியாமி நாரியா ஸ்வாதிதே சேஷு காமாதுர்யா கிரானே லோபாபோதே சித்தே சித்தே. ஸோ நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு இந்த ராதாராணி எப்படி சுவைக்கிறாங்கிறத என்னால் சுவைக்க முடியல. எனக்கு இதான் ஆசை, எப்படி அவங்க எவ்வளோ தூரம் எனக்கு வந்து இந்த ரசத்தை அனுபவிக்கிறாங்கன்னு எனக்கும் நான் அனுபவிக்கணும்னு ஆசைன்னு கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே, அதனால தானே சைத்தன்ய மகாபிரபு வந்தார் கிருஷ்ணர். எப்படி ராதாராணி வந்து கதாதரா வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்படி அனுபவிக்க போகிறான்னு சொல்லி ராதாராணி என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தே இருக்காங்க. ஏன்னா திடீர்னு போய் பாறையில் மோதிப்பார், கடலில் குதிச்சிருவார், நதி யமுனை நதி நினச்சி கடலில் குதிச்சிருவார். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டு, அதுக்காக தான் கதாதர் பண்ணி தந்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது 264. ரஷாத் சாதித்தே ஆமி கோயிலா பதாரா பிரேம ரசா ஸ்வாதிலா விவித பிரகாரா. நான் முன்னாலாம் இந்த உலகத்தில் அவதரிச்சிருக்கேன், தோன்றி இருக்கிறேன், நிறைய விதமான ரசங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன். சக்கியம், தாசியம், வாட்சல்யம் இதெல்லாம் மாதிரியெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். ராகமார்கே பக்தி பக்த பக்தி கோரே ஜெய பிரகாரே தாஹா சிகாயிலா லீலா சரணத்வாரே. இந்திரா ஈஸ்வரி மாதாஜி படிங்க 65. ஹரே கிருஷ்ணா. ராக மார்க்கத்தில் உள்ள பக்தர்களின் இயல்பான பக்தி தொண்டினை நான் எனது லீலைகளை அரங்கேற்று கற்றுக் கொடுத்தேன். நான் அவர் தான் கற்றுக் கொடுக்குறார் எப்படி. ஏன்னா கிருஷ்ணாவை நினச்சா தான் நமக்கு அந்த ராக மார்க்க பக்தியெலாம் வரும். நம்ம சாதன பக்தியில் இருந்து கிருஷ்ணரை முழுவதுமாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, திருப்தி பண்ண முடியாது. ராகமாக்தி பக்தி யார் சொல்லிக் கொடுப்பா? கிருஷ்ணரே அனுப்பிச்சு சொல்லுவார். ஓகே, ஏ தினா கிருஷ்ணா மோரா நாஹிலா பூரணா நாஹிலா பூரணா விஜாயித்தியா பாவே நஹே தாஹா ஆஸ்வாதனே ஆஸ்வாதன. ஓகே, லைனில் நிறைய பேர் இருக்காங்களோ, சரி வரிசையாக வந்துடலாம். இவங்க சத்யா மகாராஜ் படிங்க. சத்யா மகாராஜ் இல்லையா? நிர்மலா மகாராஜ் படிங்க சார். உங்களுக்கு படிக்க முடியுமா உங்களால்? முடியல. சரி சரி, பரவாயில்ல, நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. அப்போ சத்யா மகாராஜ் நீங்கள் படிக்க முடியுமா அது? ஹரே கிருஷ்ணா. இங்கிலீஷில் படிங்க. படிங்க. But this there 3.
desires. Disgrace of me. Mine were not satisfied. Satisfied, for one cannot enjoy them in a Contrary position. தேங்க்யூ மேதாஜி. ஏன்னா இந்த மாதிரி என்னுடைய ஆசைகளை வந்து பூர்த்தி பண்ண முடியாது யாராலையும். ஏன்னா இது முரண்பாடான ஒரு ஆசை. எப்படி எனக்குள்ள டேஸ்ட்டை நானே எப்படி அனுபவிக்க முடியும், இன்னொருத்தராக நான் வந்து எப்படி அனுபவிக்க முடியும்? அதுதான் முரண்பாடான ஆசைகள். ஆனால் கிருஷ்ணனால் எல்லாம் முடியும். ஓகே, 67 ராதிகாரா பாவகாந்தி அங்கீகாராபீனே अंगीकारबीने बीने से दिन सुख गबो न है आस्वादने सदा निर्पणी. Unless I accept the lustre of the ecstatic love of Shri Radhika, these three desires cannot be fulfilled. ஸோ கிருஷ்ணனுக்குள்ள என்ன ஸ்வீட்னஸ் இருக்கு? ஏன் ராதாராணியனையே இவ்வளோ தூரம் நேசிக்கிறாங்க, அவங்க என்னத்தை அனுபவிக்கிறாங்க, என்ன சுவையை அனுபவிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இது வந்து நான் வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறார் கிருஷ்ணர். ஓகே, அதனால் ராதாராணி மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்தால் தான் என்னால் இதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணன் முடிவு பண்ணிடுறார். ஓகே, ராதா பாவா அங்கே காரி தோரி தாரபர்ணா तीना सुखा स्वादिते घबावधृणा. சரோஜா மாதாஜி படிங்க. எனவே ராதாராணியின் பாவத்தையும் நீதி நிறத்தையும் தாங்கி இந்த 3 விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக நான் அவதரிக்க உள்ளேன். சொல்லிட்டார் ரீசனை, நான் எதுக்காக வரேன்னு ரீசன் சொல்றாரு இப்போ. ஓகே, सर्वभावे कोइला कृष्णा हेता निश्चया खेना हेना काले आइला जुगावतार समया जुगावतार समया. आस्तिनी पढ़ी अरणी पढ़ी. In this way, Lord Krishna came to a decision. Simultaneously, the time came for the incarnation of the age. இந்த மாதிரி கிருஷ்ணா ஒரு முடிவு பண்ணிட்டாரு, நம்ம இந்த உலகத்துக்கு வந்துடணும். அப்போ கலியுகமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாம் மேட்ச் ஆகிடுச்சு, கிருஷ்ணா வர்றதுக்கு சரியான டைம் ஆகிடுச்சு. சே காலே ஸ்ரீ அத்வைதா கோரே நே ஹாரதானா தாஹார குகார கைலே கிருஷ்ணே ஆகர்ஷணா குகார கைலே. கலாவதி மாதாஜி படிங்க. அச்சமயத்தில் கிருஷ்ணரை பேரார்வத்துடன் வழிபட்டு வந்த ஸ்ரீ அத்வைதாச்சாரியார் தனது கூக்குரலின் மூலமாக அவரை கவர்ந்தார். இந்த அத்வைதாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, டெய்லி வந்து நவதீபத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து இந்த நெய் இல்லை சாரி இந்த சாலிகிராமம் அவங்களுக்கு துளசி அந்த கங்கை வாட்டர் தானே யமுனா கங்கை தானே கேஞ்சஸ் வாட்டர். இவங்களுக்கு என்ன பண்ண ஆஃபர் பண்ணி கிருஷ்ணர் டெய்லி கூப்பிட்றான், நீங்கள் வரணும், இல்லை கலியுகம் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு, நவதீபத்திலே மக்கள் வந்து வேதங்களுடைய தாக்கத்தில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு இந்த வேதங்களை வந்து எப்படி பொருளாதாரத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை போக்குறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஓகே, அத்வைதாச்சாரியா அவருடைய அந்த குரலுக்காக என்ன பண்ணுறாரு, இப்போ வரப்போகிறார். யார் வரப்போகிறா? சத்யராம மகாபிரபு. ஓகே, पिता माता गुरु गया आगे अवतारी राधिकारा बाबा भरणांगीकारा गौरी द्वीपे शशि गर्भा सुत दुक्त सिंधु ताहाते प्रकट होइला कृष्ण पूर्ण इंदु. எப்படி பார்த்தீங்களா, பூர்ண இந்து சிந்து எல்லாம் வருது, எவ்வளோ நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. இது பங்காளி தெரிஞ்சால் சூப்பராக இருக்கணும் கொஞ்சம். ஓகே, சிந்து வந்தது, அப்புறம் இந்து வருது, பூர்ண இந்து.
கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. மணிங்க. முதலில் பகவான் கிருஷ்ணர் தனது பெற்றோர்களையும் மூத்தோர்களையும் அவதரிக்க செய்தார். பின்னர் சாட்சாத் கிருஷ்ணரே ராதிகாவின் மனோபாவத்தையும் மேனின் நிறத்தையும் தாண்டி தூய பார்க்கடலை போன்ற அன்னை சச்சியின் கர்ப்பத்தில் இருந்து ஒரு முழு நிலாவை போல நவதீபத்தில் அவதரித்தார். தேங்க்யூ மாதாஜி. சுமார் வந்து கிருஷ்ணர் வந்து அவங்க பெரியவங்களை கிரியேட் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அவதரிக்கிறார். எப்படி அவதரிக்கிறாரு? நவதீபத்தில் ராதானுடைய கலரில், அதான் கோல்டன் கலர். ஓகே, சசி மாதாவுக்கு பையனாக வர்றார். ஓகே, அடுத்தது ஏதா ஏதா கோரிலுன் சஸ்தா ஸ்லோக் ஏதா கோரிலுன் சஸ்தா ஸ்லோகேரா வியாக்கியானா श्लोकेर व्याख्यान. ओके, एता कोरिलुन सस्ता श्लोकेर व्याख्यान. அந்த எண்ணுக்கு வந்து சவுண்ட் இருக்கா நினைக்கிறேன். கொரிலு அப்படி தான் வரும் நினைக்கிறேன். ஏதா கோரிலு சஸ்தா ஸ்லோகேர व्याख्यान. श्रीरूपा गोसायरा पादा पद्म कोरि ध्यान. கோசாயிரா பாதா பத்மா கோரி தியானா அப்படி வரும். இல்லை ஸ்ரீரூபா கோசாயிரா பாதா பத்மா கோரி தியானா தியானா. கீதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ கேட்குதா? படிங்க. என்னாச்சு, உங்கள் நெட்டு கிடைக்கலையா? சரி, பரவாயில்ல. இவன் சந்தோஷ் பிரபு. Hare Krishna Prabhu. Meditating on the lotus feet of Sri Rupa Goswami, I have thus explained the 6th verse. 6th verse explain பண்ணிட்டார். ஸோ கீதா மாதாஜி அடுத்த சான்ஸ் கொடுக்குறேன் நிச்சயமா. அடுத்தது போகலாம். இப்போ ஏது ஸ்லோகராமி ஜெய் கோயிலார்த்தா श्रीरूप गोसायरा श्लोका प्रमाण स्मर्ता समर्था. கீதா மாதாஜி முடியுமா உங்களால் இப்போ? ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. I can support the explanation of these two verses 5 and 6 of the first chapter with a verse by Sri Rupa Goswami. Thank you. Thank you மாதாஜி. ஸோ 5 and 6 வித் verse by ரூப கோஸ்வாமி ஒரு verse மூலமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஓகே, ஆசை படி, ஸ்லோ படி, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது 75 275. இது எப்படி படிக்க போகிறேன்? அபாரம் கஷ்யாபி பிரணயஜன குதுக்கி. இல்லை இது வருமா? அந்த இது பிரம்மஸ்மிதத்துன்னு வருமா? அபாரம் கஷ்யாபி பிரணயஜனா பிருந்தஷ்ய குட்டுக்கி ரசஸ்தோமம் ஹிருத்வா மது. இல்லை, இது வராது. வேற என்ன டோனில் படிக்கலாம்? இதை துண்டை தாண்டி அது படிக்கலாமா? அதில் அபாரம் கஷ்யாபி பிரணயி ஜனபிருந்தஷ்ய குட்டுக்கி ரசஸ்தோமம் ஹிருத்வா மதுரம் உபபோக்தும் கமபியா ருச்சம் ஸ்வாமாவரே துதிமிஹ ததீயம் பிரகடயம் சதேவ சைத்தன்யா கிருத்திர் அதிதராம் ந கிருபயத்தோ. இப்படி வருமா? படி, நீ படி. அபாரம் கஷ்யாபி பிரணயி ஜனபிருந்தஷ்ய குடுக்கி. குடுக்கின்னு என்னதுடா? குடுக்கின்னு போட்டிருக்காங்க இங்கே. ஒன்று கியூரியஸ்னால் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது வந்து சான்ஸ்கிரிட் தான் இல்லை? ரசஸ்தோமம் ஹிருத்வா மதுரம் உபபோக்தும் கமபியா ருச்சம் ஸ்வாமாவரே ஆபப்ரே தித்யும் யஹ ததீயம் பிரகடயன் சதேவ சைத்தன்யா கிருதி ரதிதராம் ந கிருபயத்தோ. இது அர்த்தம் படிக்கலாம். இப்போ அர்த்தம் ரெண்டுமே இருக்கா? ஈஸ்வரி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணர் தமது எண்ணிலடங்காத அன்பு கோபியர்களில் ஒருத்தியிடம் ஸ்ரீ ராதையிடம் உள்ள அன்பின் எல்லையற்ற அமிர்த ரசத்தினை சுவைக்க விரும்பி சைத்தன்யா மகாபிரபின் உருவை ஏற்றுள்ளார்.
தமது சொந்த கருமை நிற மேனியினை அவ்வளவு பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் ஒளித்தபடி அவர் அந்த அன்பினை சுவைத்தார். அந்த ஸ்ரீ சைத்தன்யர் தமது கருணையை நம்மீது பொழியட்டும். பொருளுரை: இது ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சைத்தன்ய அஷ்டகா தொகுப்பில் உள்ள 2வது சைத்தன்ய அஷ்டகத்தின் 3வது ஸ்லோகமாகும். ஓகே, அது ஸ்தவமாலா, அது பேர் ஸ்தவமாலா. ஓகே, ரூப கோஸ்வாமி ஸ்தவமாலாவில் சைத்தன்ய அஷ்டகம் 2வது. ஸோ 3வது ஸ்லோகம். ஓகே, இப்போ அடுத்தது போகலாம். மங்களாச்சரணம் கிருஷ்ணா சைத்தன்ய தத்வலக்ஷணம் பிரயோஜனம் ச அவதாரே ஸ்லோக சத்கை நிரூபிதம். ஹாசினி படி. Thus, the auspicious invocation, the essential nature of truth of Lord Chaitanya, and the need for his appearance have been set forth in 6 verses. ஸோ 6 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க சைத்தன்ய நம்மளுடைய நீடு எதுக்காக வர்றாரு. ஓகே, ஸ்ரீரூபா ரகுநாதா பதேஜார ஆஜா चैतन्य चैतामृता को हे कृष्णदासा. ஸோ ரூப கோஸ்வாமி ரகுநாத கோஸ்வாமியுடைய பொற்பாதங்களில் வணங்கி அவங்களுடைய கருணைக்காக என்றைக்குமே நான் வேண்டிக்கிறேன். யார்? கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. யார் அவர்? இந்த நூலை எழுதிய ஆத்தர். ஓகே, எப்பயுமே வைஷ்ணவர்கள் எப்பயுமே ஹம்பிளாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அடியனுக்கு அடியன்ற மனப்பான்மை தான் முக்கியம். நம்ம வந்து மேலே உட்காந்துக்கலாம், மற்றவங்களாம் கீழே உட்காரணும், நான் தான் பெரிய ஆள் இந்த ரூம்லே, இதில் இப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள் எப்பயுமே பக்தன் தூய பக்தராக இருந்தாலுமே அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாருமே பக்தராக இருக்காங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நினைப்போடு தான் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி வந்து மிகப்பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியா. அவர் இப்படி இந்த தொகுத்து வணங்கியிருக்கிறார். ஓகே, கடைசியில் சொல்கிறார். ஓகே, சாப்டர் 5 போகலாம். இப்போ ஓகே, இதில் வந்து இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஹாசினி இது படி பாப்பா. சாப்டர் 5, த க்ளோரிஸ் ஆஃப் லார்ட் நித்யானந்த பல்ராமா. This chapter is chiefly devoted describing the essential nature and glories of Nityananda Prabhu. நித்யானந்த பிரபுடைய க்ளோரிஸை சொல்ல போகிறேன் இந்த சாப்டர் 5ல். Lord Shri Krishna is the absolute personality of Godhead, and his first expansion in a form for vast names is Sri Balarama. ஸோ கிருஷ்ணனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து பலராமர். Beyond the limitation of this material world is the spiritual sky, Paravyoma, which has many spiritual planets, the supreme of which is called Krishnaloka. Krishnaloka, the abode of Krishna, has 3 divisions which are known as Dwaraka, Mathura and Gokul. In the abode of personality of Godhead expands himself into 4 planetary portions: Krishna, Balaram, Pradyumna, the transcendental Kudbir, and Aniruddha. They are known as the original quadruple forms. பாருங்க, இதில் பாருங்க, இந்த பரவியோமான்றது ஆன்மீக ஸ்கை. ஓகே, இந்த ஆன்மீக வானத்தில் வந்து ஆன்மீக பிளானட்ஸ் நிறைய இருக்கும், இன்னிடங்கா பிளானட்ஸ் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணலோகா 3 விதமாக பிரிக்கிறாங்க: துவாரகா, மதுரா, கோகுலா. ஓகே, கிருஷ்ணலோகா, இந்த கிருஷ்ணலோகா தான் டாப் மோஸ்ட் பிளானட். அதில் 3 டிவிஷன். மற்றெல்லாம் வைகுண்ட லோகான்னு சொல்லுவோம். விஷ்ணு, நரசிம்மர், வராகர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, வாமனர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களே. இன்னிடங்கால கிருஷ்ணனுடைய ரூபம் இருக்கிறனால அவங்களுக்கெல்லாம் ஒரு பிளானட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணலோகம். அதில் பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அதில்? துவாரகை, அப்புறம் மதுரா, கோகுலம். 3மே இப்போ இருக்கு இல்லையா, இடத்துல இன்னும் இருக்குது. துவாரகை இருக்குது, மதுரா இருக்குது, கோகுலா இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அபோர்டில் கோலோவர்தாமனில் 4 விதமாக அவர் வந்து இருக்கிறாங்க. ஒன்று வந்து கிருஷ்ணர், அவர்கிட்ட இந்த எக்ஸ்பேண்ட் பல்ராமர், அப்புறம் வந்து பிரத்யும்னா, அனிருத்தா. இது ஃபஸ்ட்டு குவாட்ரப்பல்னு சொல்லுவாங்க. ஓகே, முதல் குவாட்ரப்பல்னா முதல் சுத்திர 4 பேர் வருவாங்களா, அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது அசைபடி இது கிருஷ்ணலோகா. In Krishnaloka is a transcendental place known as Svetadvipa or Vrindavana. ஸ்வேததாபக விருந்தாவனான்னு பேர் இருக்குது. ஓகேவா? Below Krishnaloka is a spiritual sky
at Vaikuntha planets. One each Vaikuntha planet. On each Vaikuntha planet, 400 Narayana expanded from first quadruple Manifestation is present. The personality of Godhead known as Sri Balram in Krishna Loka is the original Sankarsana, attracting deity, and from this Sankarsana expands another Sankarsana called Maha Sankarsana, who resides in one of the Vaikuntha planets. By his internal potency, Maha Sankarsana maintains transcendental existence. The transcendental existence of all the planets in spiritual side, where the living beings are eternally liberated souls. The influence of material energy is conspicuous by its absence. On those planets, the second quadruple manifestation is present. இப்போ அந்த நம்ம இஸ்கானில் போனால் ஒரு சார்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த நல்லா பார்க்கலாம். நம்ம டெம்பிளை சுற்றி வரும்போது ரைட் சைடில் பார்க்கலாம். இப்படி சுற்றி வரீங்க இல்லையா, விக்கிரகம் கும்பிட்றீங்க, ராதாகிருஷ்ணன், ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா, ராதாகிருஷ்ணர், கௌரவநித்யாய். இப்படி போனீங்கன்னா உடனே நரசிம்மர் இருப்பார். அப்படி போனீங்க தீர்த்தம் வாங்கிக்கலாம். அப்புறம் அப்படி பின்னால் சுற்றி இப்படி வரீங்க இல்லையா, இப்போ இங்கே வரும்போது துளசிலாம் வச்சுருப்பான். அதுக்கு எதிர்த்தாப்புல பெரிய படம் வச்சுருப்பான். அந்த படத்தை தான் இப்போ சொல்கிறான். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டில் வந்து கோலகோவிந்தாவன் இருக்கும். ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வைகுந்த பிளானட்ஸ் இருக்கும். இந்த வைகுந்த பிளானட்ஸில் நிறைய எல்லாருமே நாராயணன்னு சொல்லுவாங்க. நாராயணா அப்படின்னா கிவிங் ஷெல்டர் டு லிவிங் என்டிட்டிஸ், எனி லிவிங் என்டிட்டி, உயிரினங்களுக்கு ஷெல்டர் அளிக்கக்கூடியவர் நாராயணன். ஓகே, அதனால் 400 நாராயணாவோடைய ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரப்பிள் அப்படி தான் போட்டிருக்காங்க இல்லையா, செகண்ட் குவாட்ரப்பிளோட இது வந்து நிறைஞ்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரப்பிள்லாம் என்னென்னா, பல்ராமர் தான் ஒரிஜினல் சங்கர்ஷனா, அவர்கிட்டேருந்து மகா சங்கர்ஷனா அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க. ஓகே, அவர் தான் ஆன்மீக லோகத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறார். இந்த சங்கர்ஷனா தான் மெயின்டெனன்ஸ். அதே சங்கர்ஷனா வந்து இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் வரும்போது ஆனந்த சேஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, இந்த சங்கர்ஷனால இருந்தால் அந்த அடுத்த விரிவாக்கம் நடக்கும். வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகே, ரெண்டாவது குவாட்ரபிள். ஓகே, இந்த சங்கர்ஷனா தான் என்னது ஒரிஜினலாக பல்ராம். கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க, இந்த பேராகிராஃப் படிங்க. மூணாவது தானே, 4வது பேராகிராஃப், அவுட் சைட் ஆஃப் த வைகுந்த பிளானட்ஸ் படிங்க. வைகுண்ட லோகங்களுக்கு வெளியே பிரம்மலோகம் என்று அறியப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருவமான தோற்றம் உள்ளது. பிரம்மலோகத்தின் மறுபுறம் ஆன்மீகமான காரண சமுத்திர காரண கடல் உள்ளது. சக்தியானது காரண கடலின் மறுபுறத்தில் அதனை தொடாமல் விட்டுள்ளது. காரண கடலில் சங்கர்ஷனின் முதல் புருஷ வடிவாகிய மகாவிஷ்ணு உள்ளார். மகாவிஷ்ணு தனது கடைக்கண் பார்வையினை ஜடசக்தியின் மீது செலுத்த தனது தெய்வீக திருமேனியின் பிம்பத்தின் மூலமாக அவர் பௌதீக மூலப்பொருட்களுடன் தம்மை இணைத்துக் கொள்கிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த காரண ஓஷனுக்கு அந்த சைடு ஆன்மீக லோகம், இந்த சைடு பௌதிக லோகம். ஓகே, இந்த மகாவிஷ்ணு காரண ஓஷனில் படுத்திருக்கிறார். அவர்கிட்ட தான் என்னது, அவர் தான் வந்து சங்கர்ஷனாந்து விரிவானவர் மகாவிஷ்ணு. ஸோ இப்படி தான் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, எவ்வளோ குவாட்ரபிள் எக்ஸ்பேன்ஸ். இதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வரார். இப்போ மகாவிஷ்ணுவே நம்ம லோகத்தில் இருக்குன்னு தெரியாது. மகாவிஷ்ணுவிலேருந்து கர்ப்பதோக சாய் விஷ்ணு வராரு, அப்புறம் ஷீரபதக சாய் விஷ்ணு வரார். இந்த பார்க்கடலில் இருக்கிறது ஷீரபதக சாய் விஷ்ணு. அவர் தான் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் இந்த படத்தில் காட்டுறது எல்லாம் நம்ம பேசுகிறது தான் ஷீரபதக சாய் விஷ்ணு. ஓகே, அதனால் விஷ்ணுவாலே ஷீரபதக சாய் விஷ்ணு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சரோஜா மகாராஜ் நீங்கள் படிங்க அடுத்தது. பௌதிக மூலப்பொருட்களுக்கு ஆதாரமாக இருக்கும்போது ஜடசக்தியான பிரதான என்று அறியப்படுகிறது. பௌதீக சக்தியின் தோற்றங்களுக்கு ஆதாரமாக இருக்கும்போது அது மாயா என்று அறியப்படுகிறது. ஆயினும் அவளுக்கு எதை செய்வதற்கும் சுதந்திரமான சக்தி இல்லாததால் பௌதீக சக்தியானது ஜடம் எனப்படுகிறது. அவள் மகாவிஷ்ணுவின் கடைக்கண் பார்வையினால் பிரபஞ்ச படைப்பினை சாத்தியமாவதற்கு
சக்தி அளிக்கப்படுகிறாள். எனவே ஜட தோற்றத்திற்கு ஜடசக்தி மூல காரணம் அல்ல, மாறாக ஜட இயற்கையின் மீதான மகாவிஷ்ணுவின் தெய்வீக பார்வையே பிரபஞ்ச தோற்றத்தை உருவாக்குகிறது. தேங்க்யூ மாதாஜி. அதனால் துர்கா வந்து காரணம் கிடையாது. ஓகே, அவருடைய கண்ட்ரோல் யார் இருக்குது? துர்காவுடைய கண்ட்ரோல் கிருஷ்ணுகிட்ட இருக்குது. விஷ்ணுவோடைய கடைக்கன் பார்வையில் தான் அது உருவாகுது. அதே பகவத்கீதையில் ஒரு சொல்ல இருக்குல்ல, மயாதக்ஷண பிரகிருதி ஸ்வீதச்சேசன், அதானே இல்லை? அது தெய்வீய சகுனமையா, அது தெய்வீய சகுனமை மாமாய துரத்தியா மாமிய பிரபத்தியந்தே மாயமேத்தாம் தரந்தித்தே, என்னுடைய மேற்பார்வை கீழ் நடக்குது. கரெக்டாக? இவங்க ஈஸ்வரி மாதாஜி படிங்க. மகாவிஷ்ணு. ஹரே கிருஷ்ணா. மகாவிஷ்ணு மீண்டும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் எல்லா உயிர்வாழிகளின் உறைவிடமாக கர்போதா கசாய விஷ்ணுவின் வடிவில் நுழைகிறார். கர்போதா கசாய விஷ்ணுவிடமிருந்து ஒவ்வொரு உயிர்வாழியின் பரமாத்மாவான சீரோதா கசாய விஷ்ணு விரிவடைகிறார். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் கர்போதா கசாய விஷ்ணுவிற்கு சொந்தமான வைகுண்ட லோகம் ஒன்று உள்ளது. அங்கே அவர் பிரபஞ்சத்தின் பரமாத்மாக அல்லது பிரபஞ்சத்தின் மிக உன்னத ஆளுநராக வசிக்கின்றார். பிரபஞ்சத்தின் நீர்ப்பகுதியின் நடுவே சயனத்திற்கும் கார்போதா காசை விஷ்ணு பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மாவை தோற்றுவிக்கின்றார். கற்பனையான விஸ்வரூபம் கூட கார்போதா காசாய் விஷ்ணுவின் ஒரு பகுதி தோற்றமே. தேங்க்யூ மாதாஜி. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கிரியேஷனை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் எதையும் படிக்க தேவையில்லை, சைத்தன்ய சரிதாம படித்தாலே போதும், க்ளீனாக நமக்கு புரிஞ்சிடும். யார் யார்கிட்டேருந்து வராங்க, எந்தெந்த விஷ்ணு இருக்காங்க, எப்படி இந்த யூனிவர்ஸ் இருக்குது, இது எல்லாமே சைத்தன்ய வந்து கொடுத்துருப்பாங்க. சந்தோஷ் படிங்க. On the Vaikuntha planet. On the Vaikuntha planet, in every universe is an ocean of milk, and within that ocean is an island called Sweta Dvipa, where Lord Vishnu lives. Therefore, this chapter describes two Sweta Dvips, one in the abode of Krishna and the other in the ocean of milk in every universe. The Sweta Dvipa in the abode of Krishna is identical with Vrindavana Dhamma, which is the place where Krishna appears himself to display his loving pastimes. In the Sweta Dvipa, within every universe is a Sesa form of Godhead who serves Vishnu by assuming the form of his umbrella, slippers, couch, pillows, garments, residence, sacred thread, throne and so on. Thank you, Prabhu. இங்கே பாருங்க, ரெண்டு விதமான ஸ்வேததேவம் இருக்குது. இப்போ நம்ம ஷியா காந்தா காந்தா பரமபுருஷோ கல்பதரவோ திருமா பூமி சிந்தாமணி கணமயித்தோமியம் கதா கானம் நாட்டியம் கணோபி வம்சி பிரியசகி சிதானந்தம் ஜோதி பரமவித் ஆஸ்வாத்தம் அபிச்ச சாயத்த ஸ்ராப்தீஸ்வரவிதீஸ்வரபியபியஷ்ட சுகமாத் நிமேஷாதாயுத்ராபி சமய பஜே ஸ்வேதாதீபம். ஸ்வேதாதீபம் இருக்குல்லையா, இந்த ஸ்வேதாதீபம் யாருன்னா விருந்தாவனில் இருக்க ஸ்வேதா, அந்த ஸ்வேதாதீபம் கிருஷ்ணலோகத்தில் இருக்குது. இது நம்ம இந்த பார்க்கல் நினைக்கக்கூடாது. ஓகே, ரெண்டு விதமான ஸ்வேதாதீபம் இருக்குது, அதனால தான் ஸ்லோகம் சொன்னேன். இங்கே இருக்கிற அந்த ஸ்வேதாதீபத்தில் பார்க்கடலில் விஷ்ணு இருப்பாங்க, ஹார்ணவதக சாய் விஷ்ணு. இந்த யூனிவர்ஸ்க்கே பரமாத்மா அவங்க இருக்கிறாங்க. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் பாயிண்ட்ஸு. நம்ம என்ன எல்லாம் ஒரு விஷ்ணு தான் இருக்கிறாங்க அப்படி கிடையாது. பாலாஜி இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஐடென்டிட்டி இருக்குது. அவர் டேரக்ட் கிருஷ்ணரே, திருப்பதி பாலாஜி. அவரும் இந்த வைகுண்ட இந்த மெட்டீரியல் வேலையே நிறைய வைகுண்ட லோகம் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து ஸ்வேதாதீபம், அதே மாதிரி இன்னொன்று இந்த இடத்துல இருக்குது, மேலே சத்தியகோலத்துக்கு மேலே ஒன்று இருக்குது. அதெல்லாம் அந்த டயக்ராம் ஒன்று போட்டிருப்பாங்க. 2-3 இடத்துல இருக்கார் கிருஷ்ணர், அவருக்கு இடம் வச்சுருக்காருங்க. அதெல்லாம் அழியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்வேதாதீபத்தில் வந்து சேஷநாகம் அவங்க தான் விஷ்ணு வந்து எப்படி சர்வ் பண்ணுறாங்க. படுக்கையாக இருக்காங்க, கொடையாக இருக்காங்க, செப்பலாக இருக்காங்க, பில்லோவாக இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சேவை பண்ணுறாங்க. ஓகே, நான் சதானந்த படி லார்ட் பல்தேவா. Lord Baldeva in Krishna Loka is Nityananda Prabhu. Therefore, Nityananda Prabhu is the original Sankarshana. And the Mahashankarshana and his expansions as the Purushas in the universes are plenary expansions of Nityananda Prabhu. நித்யானந்த பிரபு பாருங்க, நித்யானந்த பிரபு பலதேவா, அவருக்கும் பலதேவுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஃபஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள், எவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்காங்க பாருங்கள். டாப் மோஸ்ட் பர்சன் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு. அவர் தான் ஒரிஜினல் சங்கர்ஷனா. அவர்கிட்டேருந்து மகா சங்கர்ஷனா வேறு நிறைய புருஷாவதாரங்கள்லாம் வராங்க. ஓகே, ஹரணி படி இந்த சாப்டர். In this chapter, the author has described the history of his leaving home from a person pilgrimage to Vrindavan, and
இப்போ எதுக்காக என்ன சொல்கிறாருன்னா அவர் வீட்டை விட்டு ஏன் வந்தேன், பிருந்தாவனுக்கு ஏன் வந்தேன்னு சொல்கிறாரு. சரி. And is achieving all success there. In this description, it is revealed that the author's original paternal home and his birthplace were in the district of Katwa, in the village of Jamattapura, which is near நாய்ஹாட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹத்வா அப்படிங்கிற வில்லேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியோடைய பர்த் பிளேஸ். ஓகே, ஹட்வாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஜாமத்தபுரா அது வந்து நைஹாட்டின்ற வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இது ஹத்வாவில் வந்து சத்யநாராயண மகாபிரபு சன்னியாசம் வாங்குவார். இது நம்ம ஹத்வா வந்து நம்ம நவதீப்லேருந்து ட்ரெயின் போவோம், கங்கையை கடந்து அவங்க போவாங்க, போட்டில் போவாங்க. இல்லை இது ட்ரெயின் போகுது, இது நவதீப்லேருந்து ட்ரெயின் போகுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கிருஷ்ணதாச கவிராஜ பிறந்தது. அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வயதான காலத்தில் வந்து அவர் விருந்தாவன் மூவ் பண்ணுவார். இதெல்லாம் அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, எதுக்காக நான் விருந்தாவன் வரேங்கெல்லாம் அவர் சொல்லுவார். இப்போ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமிஸ் பிரதர். குணார்ணவ மிஸ்ரா பாருங்க, இது இப்போ முக்கியமான விஷயம். அங்கே இருக்க ஒரு பூஜாரி குணார்ணவ மிஸ்ராங்கிற வந்து இந்த மீனகேதன் ராமதாஸா வந்து ஒழுங்காக வரவேற்கல. ஏன்னா அவர் வந்து நித்யானந்த பிரபுவோடைய டிவோட்டி, சைத்தன்ய மகாபிரபு டிவோட்டி இல்லைன்னு சொல்லி பிரித்து பார்க்குறாரு. இதெல்லாம் அஃபென்ஸ். நம்ம நித்யானந்த பிரபுகிட்ட போக முடியாமல் சைத்தன்யா போக முடியாது, சைத்தன்ய மகாபிரபு அலோவ் பண்ண மாட்டார். அண்ட் கிருஷ்ணதாசா இது வந்து தப்பு. இப்போ என்ன பண்ணிட்டார், அவருடைய அண்ணன் அண்ணனோ தம்பியோ என்ன பண்ணிட்டாங்கன்னா நித்யானந்த பிரபுடைய க்ளோரி எடுக்காமல் என்ன பண்ணார், சைடு எடுத்துக்கிட்டாங்க. வருத்தப்பட்டு உடச்சிடுறார், ஃப்ளூட்டை உடச்சிட்டு போயிட்டார். This was a great disaster for the brother of Krishnadeva Kaviraja Goswami. But on that very night, Lord Nityananda Prabhu himself raised Krishnadasa Kaviraja Goswami in a dream and ordered him to leave on the next day for Vrindavan. ஸோ நித்யானந்த பிரபு கனவுல வந்துடுறார். கிருஷ்ணதாச கவிராஜ கனவுல வந்து கோஸ்வாமி மகாராஜுடைய கனவுல வந்து நீ வீட்டை விட்டு கிளம்பிடு, போதும் விருந்தாவனுக்கு போ அப்படின்றார். வீட்டை விட்டு கிளம்பும்போது அவர் வயது ரொம்ப அதிகமான வயது, 90 கிட்டே இருக்கவர். ஓகே, அப்போ தான் அவர் கிளம்புறாரு. இப்போ மாதிரி ட்ரெயின்லாம் கிடையாது, நடந்தே போகணும். ஓகே, எங்கே இருந்து நவதீப்லேருந்து விருந்தாவனுக்கு போகணும், நடந்தே போகணும். ஓகே, முதல் வேஸ் பார்க்கலாம். டெக்ஸ்ட் பண்ணு. வந்தே அனந்தா அபுதைஸ்வர்யம் அத்புதைஸ்வர்யம் வந்தே அனந்தா அத்புதைஸ்வர்யம் ஸ்ரீ நித்யானந்தமீஸ்வரம் எதே இச்சயா தத்ஸ்வரூபம் சாரி யஸ்ய இச்சயா தத்ஸ்வரூபம் அக்ஞேனாபி நிரூப்யதே. கீதா மகாராஜ் படிங்க. Hare Krishna Prabhu. Hare Krishna. Let me offer my obeisances to Lord Sri Nityananda, the Supreme Personality of Godhead, whose opulence is wonderful and unlimited. By his will, even a fool can understand his identity. Whose opulence is wonderful and unlimited. By his will, even a fool can understand his identity. முட்டாள் கூட புரியுமா நித்யானந்த பார்த்தோன்னே? படி. जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद. वेरी नाइस. सत्या माता जी படிங்க நீங்க. हरे कृष्णा. all glories to say Chaitanya Mahaprabhu. all glories Advaita Acharya. நித்யானந்தக்கு அப்புறம் அத்வைத ஆச்சாரியா. all glories to நித்யானந்தா. Glories to Advaita Acharya and all glories to all the devotees of Lord Chaitanya Mahaprabhu. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஆர்வம் பிரபு நீங்கள் படிப்பீங்களா? உங்களால் படிக்க முடியுமா? கடலில் இருந்துட்டு
ஆனால் தமிழ் இல்லைல்ல உங்களுக்கு இல்லையா? அதனால கூப்பிடல உங்களை. சரி, அவர் சைடில் இருக்கிறார். ஓகே, பத்து எல்லாரும் கூப்பிட்டாச்சுல, எல்லோரும் ரிட்டர்ன் வந்துடுச்சுல. கலாவதி மாதாஜி படிச்சிட்டாங்க. கலாவதி மாதாஜி நீங்கள் படிச்சிங்களான்னு படிக்கல? ஓ, படிக்கல இந்த வட்டம். சரி, கூப்பிட்றேன். ஆர்வம் பிரபு, உங்களால் படிக்க முடியுமா? இல்லை பிரபு, எனக்கு இல்லை பிரபு. சரி சரி, பரவாயில்ல. ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. நீங்கள் கவனிச்சே இருங்க. ஹரே கிருஷ்ணா. அது போகலாம். ये श्लोके कोहिला कृष्ण चैतन्य महिमा पंच श्लोके कोहि नित्यानंद तत्वसीमा सीमा. ओके, ईशा कलावதி மாதாஜி படிங்க. கிருஷ்ண சைத்தன்யரின் புகழை நான் 6 ஸ்லோகங்களில் விவரித்தேன். தற்போது 5 ஸ்லோகங்களில் நித்யானந்த பிரபுவின் புகழினை விவரிக்க உள்ளேன். 5 ஸ்லோகத்தை சொல்ல போறார். ஓகே, நான் பார்க்கலாம். சர்வாவதாரி கிருஷ்ணா ஸ்வயம் பகவான் தாஹார த்விதீயா தேஹா ஸ்ரீ பலராமா பலராமா. ஈஸ்வரி மாதாஜி படிங்க. மாதாஜி, இந்தாடி மாதாஜி, என்னாச்சு? இல்லையா, போயிட்டாங்களா? ஆமாம், ஆள் இல்லையா? ஓ, சரி சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி, இப்போ சாதாரண படிங்க. கொஞ்சம் சவுண்டாக படிக்கல, கேட்காது ஆன்லைனில். ஸோ கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணம். பலராமருடைய செகண்ட் பாடி, பர்பட். Lord Shri Krishna, the absolute personality of Godhead, is the primeval Lord, the original form of Godhead, and his first expansion is Sri Balarama. The personality of Godhead can expand himself in innumerable forms. These forms that have unlimited potency are called Swamsa. And the forms that have limited potency, the living entity, are called Vibhinamsa. ஸோ கிருஷ்ணர்டேன்னு இந்த மாதிரி விரிவாயிருக்கு இல்லையா? யாரெல்லாம் விரிவாயிருக்காங்க? பல்ராமர், அப்புறம் 4 விதமான விஷ்ணு குவார்டர்பல்ஸ். ஃபர்ஸ்ட் குவார்டர்பல்ஸ் என்னது? வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. திருப்பி 2வது சங்கர்ஷனா வராங்க இல்லையா? வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகே, இவங்க அப்புறம் நிறையா விதமான விஷ்ணுக்கள் இருக்காங்க. ஒரு வைகுண்ட பிளான்லேயும் ஒரு விஷ்ணு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஸ்வாம்சா. ஓகே, நம்ம எல்லாம், ஓகே, நான் நீங்கள் எல்லாருமே, இங்கே இருக்கிற உயிரினங்கள் எல்லாருமே விபினாம்சா. புரிஞ்சுதா? பிரிக்கப்பட்ட சக்தி. சின்னது நம்மலாம். அவர் அன்லிமிட்டட், நம்ம லிமிட்டட். ஓகே, ஓகே, நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா முக்கியமானது இது. அடுத்தது போகலாம். ஏகாயீஸ்வர் பாதோ ஹே பின்னா மாத்ரா காயா आद्या गाया व्यूहा कृष्ण लीला सहाया. हानि पड़ी. These two are one and the same identity. They differ only in form. யார் ரெண்டு பேரும்? கிருஷ்ணரும் பலராமரும் ஒன்று தான். ஓகே, ஒன்லி த ஃபார்ம் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். பலராமர் வேறு கலர், கிருஷ்ணா வேறு கலர். Lord Balarama is the first body expansion of Krishna and he assists in Lord Krishna's transcendental pastime. Okay, அடுத்தது பர்பட். Balarama is a Swamsa expansion of the Lord, and therefore there is no difference in potency between Krishna and Balarama. The only difference is in their body structure. As the first expansion of Godhead, Balarama is the chief deity among the first quadruple forms, and he is the foremost assistant of Shri Krishna in his transcendental activities. பலராமர் ஸ்வாம்சா எக்ஸ்பென்ஷன். ஓகே, அவருக்கு கிருஷ்ணனுக்கு வித்தியாசம் கிடையாது. அவங்க உடல் தான் வித்தியாசம். உடல் என்ன கலரு? கிருஷ்ணர் பிளாக், பலராமர் ஒயிட். ஓகே, இதான் வித்தியாசம் இல்லையா? ஸோ பலராமர் முதல் சீஃப் டிடி, அது புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணா நவதீபே ஸ்ரீ சைத்தன்ய சந்திரா
ஸ்ரீ பலராம சங்கே ஸ்ரீ நித்யானந்தா. ஸோ கிருஷ்ணர் நவதீபத்தில் வராரு. எப்படி வராரு? சைத்தன்ய மகாபிரபு வராரு. பலராமர் நித்யானந்த பிரபு வர்றாங்க. நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு முன்னாலேயே அவதரிச்சிடுறாங்க. ஓகே, தோண்டிடுறாங்க. ஓகே, சைத்தன்ய மகாபிரபு அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. இப்போ அடுத்த ஸ்லோகம் 7. சரி, படிக்க முடியுமால? அதையும் படிக்க முடியுமா? சரி. சங்கர்ஷண காரணத்தோய சாயி கர்ப்போதசாயி சபயோ அப்திசாயி சேஷஸ்ய யஸ்யாம்ச கலாஷ நித்யா நந்தாக்கிய ராமா சரணம் மமாஸ்து. என்பா நல்ல ஸ்லோகம். சங்கர்ஷண காரணத்தோய சாயி கர்ப்போதசாயி சபயோப்திசாயி சேஷஸ்ய யஸ்யாம்ச கலாஷ நித்யா நந்தாக்கிய ராமா சரணம் நமாஸ்து. அந்த நித்யானந்த பிரபு என்னுடைய எப்பயுமே நினைவிலே இருக்கட்டும், மறக்கவே கூடாது அவரை. ஓகே, சங்கர்ஷனா, சேஷநாகா, விஷ்ணுஸ், இவர் வந்து என்ன எங்கே இருக்காங்களாம்? கார்ணவ ஓஷனில், கர்ப்பத ஓஷனில், பார்க்கடலில். இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் அவருடைய எக்ஸ்பேன்ஷன், அவருடைய அங்கத்திலையும் அங்கம். ஓகே, அந்த மாதிரி தோண்டியிருக்காங்க இவங்கெல்லாம். சங்கர்ஷனா, சேஷநாகா, விஷ்ணுஸு, அது மாதிரி புருஷாவதாரம். 3 புருஷாவதாரம் இருக்காங்க இல்லையா? யாரெல்லாம் 3 புருஷாவதாரம்? ஆன்லைனில் சொல்லுங்கள். 3 புருஷாவதாரம் யாரெல்லாம்? அது ஃபஸ்ட்டு வந்து காரணோதசாயி சொல்லணும். ஓகே, காரணவதசாயி விஷ்ணு காரணக்கடலில் படுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட எல்லா விதமான யூனிவர்ஸ் வருது. ஓகே, அப்புறம் ஒரு யூனிவர்ஸில் வந்து கர்ப்பரக சாய் இருக்கிறாங்க, சாய் விஷ்ணு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்வேதாதீபத்தில் பார்க்கடலில் வந்து ஷீரபத சாய் விஷ்ணு இருக்காங்க. இது 4 வரணும். புருஷாவதாரம்லேயே 3 பேர். ஓகே, இந்த 3 பேர் எதுக்கு இருக்காங்க? இந்த பௌதிக லோகத்தை மெயின்டைன் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, அதுக்கு தான் அவங்க. மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். கிரியேஷன், டெஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஈஸி. கிரியேஷன் கூட ரிலேட்டிவ்லி ஈஸி தான். ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். அதனால் விஷ்ணுவை அதை எடுத்துக்கிறாங்க. சரி, ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமியுடைய அவருடைய டைரியில் வந்து இது குறிப்பிடப்பட்டிருக்குது. ஓகே, நித்யானந்த பிரபுக்கு அவர் வந்து ஒபிசன்ஸ் பே பண்ணுறாரு. ஓகே, அது போகலாம். ஸ்ரீ பலராமா கோஷாய் மூல சங்கர்ஷனா பஞ்சரூபாதோரி கோரினே கிருஷ்ணரஸ்வேனா சேவனா பஞ்சரூபாதோரி கோரினா கிருஷ்ணேர சேவனா. ஸோ பலராமர் தான் ஒரிஜினல் சங்கர்ஷனா, மூல சங்கர்ஷனா. ஓகே, அவர் வந்து 5 விதமான வடிவங்கள் இருக்கிறார் பகவான் கிருஷ்ணரை சேவை பண்ணுறதுக்காக. 5 வடிவங்கள் யார்? ஆபானே கோரினே கிருஷ்ணா லீலா ரசஹாயா சிஷ்டி லீலா கார்யா கோரே தோரி சாரிகாயா. கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளில் வந்து பங்கெடுக்கும் போது அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? 4 விதமான ஃபார்மில் வந்து அந்த கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஓகே, அது என்ன? சிஷ்டி ஆதிக்கா சேவாதாரா அஜ்ஞான பாலனா சேஷாரூபே கோரே கிருஷ்ணேரா விவிதா சேவனா. ஸோ கிருஷ்ணர் பல விதமாக அவருடைய கிரியேஷனில் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. சேஷாவாக இருந்து என்ன பண்ணுறாரு? கிருஷ்ணருக்கு நிறைய விதமாக உதவி பண்ணுறாரு. ஓகே, இவங்க ஈஸ்வரி மாதாஜி படிங்க, பர்பட் படிங்க. வந்துட்டிங்களா? ஈஸ்வரி மாதாஜி படிங்க. லாஸ்ட் டைமே கூப்பிட்டா நீங்கள் கட் ஆகிட்டீங்க. படிங்க. நீங்கள் வந்து இது வந்து 5-10 5வது சாப்டரில் 10வது ஸ்லோகம். பர்பட் படிங்க, பொருளுடைய படிங்க. ஹரே கிருஷ்ணா. அவர் படைப்பு செயலில் கிருஷ்ணர் கட்டளைகளை நிறைவேற்றுகிறார்.
சேஷ ரூபத்தில் கிருஷ்ணருக்கு வெவ்வேறு வழிகளில் சேவை செய்கிறார். பொருளுரை: நிபுணர்களுடைய கருத்தின்படி பலராமரே மூல சதுரு வியூகத்தில் முதன்மையானவர். அவரே மூல சங்கர்ஷனர். கிருஷ்ணரின் முதல் விரிவங்கமாகிய பலராமர் 5 ரூபங்களில் தம்மை விரிவுபடுத்துகிறார். பலராமர் 5 ரூபம் சொல்றாங்க பாருங்க. முதல் சொன்னாங்க இல்லையா, 5 ரூபம்: மகாசங்கரா, காரணதாயி, கர்ப்பதசாயி, சீரோதசாயி, சேஷா. சொல்லுங்க மாதாஜி. இந்த 5 விரிவங்கங்களும் ஆன்மீக மற்றும் பௌதிக உலகங்களின் தோற்றங்களுக்கு பொறுப்பாளர்களாவார். இந்த 5 ரூபங்களில் பகவான் பலராமர் பகவான் கிருஷ்ணரின் செயல்களில் அவருக்கு உதவுகிறார். இந்த ரூபங்களில் முதல் 4 ரூபங்கள் பிரபஞ்ச தோற்றத்திற்கு பொறுப்பாளர்களாவார். சேஷரே பகவானின் அந்தரங்க தொன்றுக்கு பொறுப்பாளர் ஆகிறார். சேஷரின் மறுபெயர் அனந்தர், எல்லையற்றவர். ஏனெனில் புருஷோத்தமரான முதுமுறை கடவுளுக்கு அவர் தமது எல்லையற்ற விருதுகளின் மூலமாக எல்லையற்ற சேவைகளை செய்து உதவுகிறார். ஸ்ரீ பலராமன் இருப்பு மற்றும் அறிவை சார்ந்த எல்லா விவகாரங்களிலும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் சேவக பகவான் ஆவார். அந்த சேவக பகவானை பலராமர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக அதே சேவையினை இடைவிடாது சங்கத்தின் மூலமாக பகவான் கௌரங்கருக்கு ஆற்றுகிறார். பார்த்தீங்கன்னா 5 விதமான ஃபார்ம்: மகா சங்கர்ஷனா, காரணவதசாயி விஷ்ணு, கர்ப்பதசாயி விஷ்ணு, சீரோதசாயி விஷ்ணு, அண்டு சேஷா. இந்த 5ல் 4 ஃபார்மில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆன்மீகம் அண்ட் பௌதிக தோற்றத்துடைய அதை என்ன பண்ணுறாரு, மெயின்டைன் பண்ணுறார், பராமரிக்கிறார். இது மகா சங்கர்ஷனா ஆன்மீகம். அதில் ஃபுல்லாக அது அவர் தான், அதுலேருந்து தான் எல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஓகே, இது பௌதிக தரப்பறிச்சதை 3 புருஷாவதாரங்கள்: காரணவதசாயி விஷ்ணு, கர்ப்பதசாயி விஷ்ணு, ஷீரோபதசாயி விஷ்ணு மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ சேஷா அவர் நிறைய விதமான சேவைகளை கிருஷ்ணருக்கு செய்கிறார். அதான் 5வது ஃபார்ம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரபு ஒர்ஷிப்பர் காட். அதாவது எப்படி பகவானை வழிபடணும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதை வழிபடுறதுக்கு சொல்லித்தரது யார்? நித்யானந்த பிரபு. ஒர்ஷிப்பர் காட். ஒர்ஷிப்பபிள் காட் கிருஷ்ணன். கிருஷ்ணா தான் வழிபட போகிறோம். கிருஷ்ணரை எப்படி வழிபடுறது, எப்படி சேவை பண்ணுறதுங்கிறது நித்யானந்த பிரபு சொல்லிக் கொடுக்குறாரு. அதான் அவர் சர்வீட்டர் காட்னு சொல்கிறாங்க. இவர் காட், பர்சனாலிட்டி ஆஃப் காட் கிருஷ்ணர், கௌரங்கா. ஓகே, இதான் 2 பேருக்கும். ஸோ 2 பேரும் சேம் தான். ஓகே, அதுதான் நம்ம தத்துவமே. அசிந்தியா பேதா அபேத தத்துவம் ஒன்று தான், ஆனால் வேறு. ஓகே, அதுதான் சரி. சர்வரூபே ஆஸ்வாதயே கிருஷ்ண கிருஷ்ணா சேவானந்தா. சேவராம கௌர சங்கே நித்யானந்தா. சரி, எல்லா விதமான வடிவுகளிலையும் என்ன பண்ணுறார் அவர்? இந்த ஆன்மீக இன்பத்தை அனுபவிக்கிறார். கிருஷ்ணரை சேவை பண்ணுறது மூலம் அவர் ஆன்மீக இன்பத்தை, கிருஷ்ணரை சேவை பண்ணுறது ஒரு இன்பம் இருக்குது. அதனால தான் நம்மளால் சேவை பண்ணிகிட்டே இருக்க முடியுது. நம்ம சேவையை கூட்டிகிட்டே இருக்க முடியுது. ஏங்க, இதில் பேமெண்ட்டே கிடையாது. நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா ஒரு காசு கிடைக்கும். காசு ரொம்ப கம்மியாக கிடைத்தா வேறு இடத்துல போய் வேறு வேலை பார்ப்போம். ஓகே, இது காசு பேஸ் பண்ணியது. ஆனால் இந்த கிருஷ்ண சேவையில் காசே கிடையாது. ஆனால் நம்ம சேவைகள் நிறைய பண்ணணும் ஆசை வந்துகிட்டே இருக்குது. எப்படி அது வருது? ஏன்னா அதில் ஒரு ஆன்மீக இன்பம் இருக்குது. அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? நித்யானந்த பிரபுவுக்கு ஆசை. அதனால் விதவிதமான வடிவங்களில் என்ன பண்ணுறாரு? சேவை பண்ணுறாரு. ஸோ அந்த பலராமர் தான் நித்யானந்தர். அவர் தான் கௌரங்க மகாபிரபுக்கு அந்தரங்கமான தோழனாக வர்றார். ஓகே, சப்தமா ஸ்லோகே ரே அர்த்தா கோரி சாரி ஸ்லோகே. जाते नित्यानंद तत्वा जाने सर्वलोके. நான் 7வது இந்த வெர்ஸை வர ஸ்லோகங்களை நான் விளக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த வெர்சஸ் மூலமாக, இந்த ஸ்லோகங்கள் மூலமாக இந்த உலகத்தையே புரிஞ்சிடும் நித்யானந்தனா யாருன்னு. ஓகே, அவர் உண்மை உருவம் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமியுடைய கனவுல நித்யானந்த பிரபு சொல்லியிருக்கிறார். கனவுல நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு ஆன்மீக குரு வந்தாங்கன்னா அது உண்மை. ஓகே, மற்ற நம்ம கனவு கண்டால் அது பொய். ஓகே, இது அடுத்தது படிக்க முடியுமா சிவனால? மாயாதிதே வியாபி வைகுந்த லோகே பூனைஸ்வர்யே சிசதோ வியூஹ மத்யே
संकर्षणाख्यम् रूप्यं यशोभाति संकर्षणाख्यं तं श्रीनित्यानन्दरामं प्रपद्ये मायादिते व्यापि वैकुण्ठलोके वैकुण्ठलोके पूर्णैश्वर्ये शिशतो व्यूहमध्ये रूपं यशोभाति संकर्षणाख्यं तं श्रीनित्यानन्दरामं प्रपद्ये पड़ी I surrender unto the lotus feet of Sri Nityananda Rama, who is known as the Sankarshana in the midst of Chaturvyuha, consisting of Vasudeva, Sankarshana, Pradyumna and Aniruddha. He possesses full opulence and resides in Vaikuntha Loka, far beyond the material creation. This verse is from Srila Swarupa Diary. It appears as the 8th of the first 14 verses of Sri Chaitanya Charitamrita. Thank you. Hare Krishna. முடிச்சுக்கலாம் நம்ம டைம் ஆயிடுச்சு. சரி, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து ஒரு 1 minute தான் இருக்குது. கேள்வி இருக்கா? ஓகே, கேள்விலாம் டக்கு டக்குன்னு பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹாசினி பாயிண்ட்ஸ் எது இருக்கா உனக்கு? டக்கு ஒரு பாயிண்ட் ஆகலாம். ஓகே. கிடையாது, நம்மெல்லாம் விபினாம்சா. ஓகே, விபினாம்சா இருக்கு. சத்யநாராயண சொல்லுங்க. பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணம் கிருஷ்ணர் தான் சொன்னீங்க. ஆமா இல்ல பிரபு, அதுல வந்து கிருஷ்ணர் அண்ட் பலராமர் வந்து ஒரே உருவம் தான் இல்லையா? ஆமா, ஒரே உருவம் தான். ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஒருத்தர் அப்படி சொல்லக்கூடாது, ரெண்டு பேரும் ஒரே உண்மை. என்ன டிஃப்ரென்ஸ்னா, கிருஷ்ணரை வந்து வழிபடுறோம், நம்ம வழிபடுறோம்ல கிருஷ்ணரை. எப்படி வழிபடணும்னு சொல்லி கொடுக்கவர் பலராமர். அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டா ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, அதுல அவர் கடவுள். ஓகே, வழிபடக்கூடிய கடவுள் ஒன்று, வழிபடும் கடவுள் ஒன்று, ரெண்டுமே கிருஷ்ணர் பலராமர் அந்த மாதிரி. ஓகேவா? சரி. அப்புறம் பிரபு, நித்யானந்தரும் கௌரங்கர் வந்து இதுல வந்து பலராமர் நித்யானந்தர் வராரா? பலராமர் நித்யானந்தா வராரு. கௌரங்க கிருஷ்ணர் வந்து கௌரங்க மகாபுரு வராங்க. கிருஷ்ணர் கௌரவம். ஆமா, சரி. இந்த கலியுகத்துல அதான் சத்தியமாதா வயிற்றுல வராங்க, மகனா வராங்க. கரெக்ட். ஓகே, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சொல்றேன் பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. கிருஷ்ணர் வந்து அம்மா அப்பாவெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்து அவதாரம் செய்ய வச்சுட்டு கடைசியில வந்து சசி மகாதேவியோட வயிற்றுல வந்து பாக்கடுற மாதிரி நினைச்சு அந்த அம்மா வயிற்றுல வந்து அவர் உருவாகி பிறகுறாரு. எப்படி பிறகுறாருன்னா, அந்த ராதா ராணியோட உருவத்திலையும் அந்த குணபாவத்திலையும் பிறகுறாரு அவரு. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. இப்போ ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. உலகத்திற்கு கலி உலகம் வந்து ஆரம்பமாகுது. கிருஷ்ணர் வந்து இது அத்வைதாச்சத்தை வந்து பேராவத்துடன் கங்கை தண்ணீர் வச்சு துளசியை வச்சு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிற சைத்தன்ய பிரபு வந்து கலியுலகத்திற்கு வரப்போறாரு. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சதாந்தி பாயிண்ட்ஸ் இருக்கா? இந்த காரண உதவச ஓஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மெட்டீரியல் வேர்ல்டையும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் பிரிக்குது. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி. கிருஷ்ண பிரபு. கிருஷ்ண லோகா வந்து அபோர்ட் ஆஃப் கிருஷ்ணா பிரபு. அதுக்கப்புறம் அதுல இருந்து 3 டிவிஷன்ஸ் வந்து துவாரகா, மதுரா அண்ட் கோகுலா பிரபு. கோகுலா. ஓகே, 3 டிவிஷன் இருக்கு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரணி. அந்த மாதிரி வந்து அந்த ராமதாஸ் இந்த வீட்டுக்கு ராமதாஸ் வந்து அந்த கிருஷ்ணதாஸ் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கத்தி வீட்டுக்கு போகும்போது அவர் நித்யானந்த பிரபுவோட டிவோட்டின்றதுனால அவங்க வந்து அவமதிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எந்த வயசும் அவமதிக்கூடாது. ஓகே, அது சிவன் ரொம்ப தப்பு. ஓகே, நிந்திக்கிறது. சில பேர் சிவனை பிடிக்காதுன்னு வாங்கலாம், அதெல்லாம் தப்பு. ஓகே, நம்ம விஷ்ணு பக்தராக இருந்தாலும் சிவனை பிடிக்காதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா விஷ்ணு பக்தர்கள் தடை சேர்ந்தவர் யார்? சிவன் தான். வைஷ்ணவனா ஏதாவது சம்பு. ஆமாம், சைடு எடுத்துக்கூடாது. ரைட். ஓகே, சரோஜா மாதாஜி சொல்லுங்கள். ஹரே
கிருஷ்ணா பிரபு. ஆ பகவான் தான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். ஆ. அவருடைய இரண்டாவது திருமேனியா ஸ்ரீ பலராமர் வராரு. ஆ. பலராமர் வந்து ஸ்ரீகிருஷ்ணரோட தெய்வீக லீலைகளை எல்லாம் அது அவருக்கு உதவுகிறாரு. ஆமா. ரெண்டு பேருமே ஒரே சொரூபம் கொண்டவங்க, மேனி மட்டும் மாறுது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ சத்யா மாதாஜி எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே மாதாஜி, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ இவங்க சந்தோஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பலராம் வந்து 5 ஃபார்ம்ஸ்ல வந்து போத் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து மெயின்டைன் பண்றாரு. மகா சங்கர்ஷ்ணா, கார்ணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு அண்ட் சேஷா. கரெக்டு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ யார் சொல்லல? இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க. கலாவதி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லாரும் எல்லா பாயிண்ட்டையும் சொல்லிட்டாங்க. சரி. அதனால பலராமர் வந்து சேவை பண்றாரு, சேவிய பகவான். கிருஷ்ணர் வந்து சேவக் பகவான். கரெக்ட். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து நம்ம பாகவதம் கிளாஸ் இருக்குது. ஓகே, யார் ஜாயின் பண்ணோம், மார்னிங் ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி Thursday கிளாஸ் இருக்குது. நம்ம வந்து அடுத்த ஃப்ரைடே பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவர்களுக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ ச பரிதானபாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு.